அதான் உத்திரட்டாதி நட்சத்திரம். என்ன ஏஜ் ஆகுதுங்க? சரிங்களா, அதை நம்ம நிவர்த்தி பண்ணா மாத்திரம்தான் அடுத்த லெவலுக்கே உங்களால போக முடியும். ஒரு குழந்தையின் ஜாதகத்தில், அதாவது 4 மாசம் எடுத்துக்கோங்க. ஐப்பசி மாசம், மாசி மாசம், சித்திரை மாசம், ஆவணி மாசம் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்துல அந்த தகப்பனுக்கும் அந்த இதுக்கும் ஃபேமிலிக்கும் ஆகாது. அதே மாதிரி ஒரு குழந்தை ஜாதகத்தில் சூரியனும் புதனும் தனித்து இருந்தால் அப்பாவையும் அம்மாவையும் பிரிக்கும். பிரிச்சு ஆகணும்னா அது பிரிக்கிற சூழ்நிலை வரும். அது ஒரு விதின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது விதின்னா ராசி நட்சத்திரங்கள், ஒரு கன்னியா ராசி, ஒரு மீன ராசி, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். இந்த விருச்சிக ராசி, சிம்ம ராசி, மேஷ ராசி, இந்த 3 ராசி என்ன லெவலுக்கு இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேல இறங்காது. அதுல விருச்சிக ராசி தான் ரொம்ப மோசம். காரணம், சந்திரனோட பலம் கிடையாது. விருச்சிக ராசிக்காருக்கு உட்கார வச்சு நீங்க எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் திரும்ப அவங்க என்ன செய்யறதோ அதை தான் செய்வாங்க.